நம்மளில் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா ஹேர் டை யூஸ் பண்ணுறோம். ஹேர் டை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று பவுடர் ஹேர் டை, இன்னொன்று க்ரீம் பேஸ்டு ஹேர் டை. இந்த க்ரீம் பேஸ்டு ஹேர் டை தான் நிறைய சலூனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இந்த பவுடர் ஹேர் டை நான் மெட்டல் ஹேர் டை தான் எங்களோட காஸ்மெட்டிக்ஸில் நாங்கள் சொல்லுவோம். இந்த பவுடர் ஹேர் டை நம்ம தலைக்கு தொடர்ந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நம்ம தலைமுடியை சுற்றி ஒரு நல்ல ஒரு கோட்டு ஒன்று உருவாக்கிட்டு ஹேரை ரொம்ப என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப திக்காக்கிட்டு ரொம்ப ட்ரையும் பண்ணக்கூடியது தான் இந்த பவுடர் ஹேர் டை. இந்த பவுடர் ஹேர் டையை நம்ம தலைக்கு அப்ளை பண்ணும்போது ஆயில் இருக்கிற தலை, அப்படி இல்லைன்னா ஆயில் இல்லாத ஹேரு, ரெண்டுத்தில் ஏதோ ஒரு இதில் நம்ம பவுடர் ஹேர் டை அப்ளை பண்ணலாம். பட் அந்த டை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தலையில் இருக்கிற ஆயிலும் வேர்வையும் கசிஞ்சு நம்ம ஃபேஸை என்ன பண்ணுன்னா கருப்படிக்க வச்சிரும். இந்த கருப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா ஹேர் டை அடிக்கிறவங்க தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது.